ஒருபோதும் வந்ததில்லை. அவருடைய சொந்தக்காரர்களுக்காக ஒருபோதும் அவர் வந்ததில்லை. இந்த தமிழ் இனத்தின் தமிழ் மக்களின் பிரச்சனைக்காக மட்டுமே சந்தித்த ஒரே தலைவர்னு சொல்லி கலைஞரை மேடையில் வச்சுக்கிட்டு, ராமதாஸ் அவர்களை மேடையில் வச்சுக்கிட்டு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் மேடையில் வச்சுக்கிட்டு, இந்தியாவில் பிரதம அமைச்சருக்கு துணை அமைச்சராக இருந்த அத்தனை தலைவர்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பதிவு செய்த வரலாறு. கடைசியில் அவர் சொன்னார், சல்யூட் ஹிம் வைகோன்னு சொல்லி திரும்பி பார்த்து அவர் சல்யூட் அடித்து ஒரு பிரதமர் சல்யூட் அடிச்சுட்டு போனார். இது மாதிரி சொல்லணும்னா 100 சம்பவங்கள் வைகோ அவர்களை பற்றி சொல்லலாம். கமலஹாசனுக்கு அவர் என்ன இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்த இந்த 5 ஆண்டுகளிலே வெளியே வராத ஒரு நபர், 5 ஸ்டார் ஹோட்டலில் கட்சி நடத்தின ஒரு நபர், இனி ரோட்டுக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் தன்னோட கட்சி கொடியை பிடிச்சி கூட ஒரு போஸ்ட் கொடுக்காத ஒரு ஆள் ராஜ்யசபாவில் போய் என்னங்க செய்ய போகிறாரு? நீங்கள் அவருக்கு போய் ராஜ்யசபா போய் கொடுத்துருன்னா அந்த வேதனையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த தமிழ்நாட்டில் அறிவுஜீவி மக்கள் இருக்கிறார்கள், அரசியல் தெரிந்த மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை பைத்தியக்கார கூடத்திற்கு தள்ள வேண்டாம் என்ற வருத்தத்தில் தான் நான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். கணேஷ் சொல்கிறாரு, ஹாய் கணேஷ், நீங்கள் சும்மா கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, லைவ் தானே பேசுகிறீங்களா? தோழர் கணேஷ் அவர்களுக்கு வணக்கம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் சேனல் மூலமாக முக்கியமான மனசில் நெகிழக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திற்கு தன்னால் இயன்ற, ஏன்னா இன்றைக்கி பொதுக்கூட்டம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, துண்டறிக்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. இந்த அறிவியல் உலகம் இந்த அற்புதமான சாதனத்தை நமக்கு வந்து மொபைல் ஃபோன்லேயே கொடுத்துருக்கிறதுனால உங்களை போன்ற ஒரு தோழர்களை நாம் பேசக்கூடிய இந்த நம்ம நினைக்கிறத பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது தோழர்கள். ஆகையினால் இது நடந்து முடிந்த ஒன்று, வெளியே அறிவித்து விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு வைகோ அவர்கள் யாருன்னு தெரியாது. அதுதான் பிரச்சனை. அவருடைய சாதனை என்னன்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை இப்போது. ஆனால் இப்போ இன்னொன்று நான் ஒரு உச்சகட்டமாக ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நான் இப்படி சொல்கிறேன், என் மேலே நிறையா பேர் கோச்சிக்கிடுவாங்கன்னு கூட வைக்கிறேன். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வானத்தில் பறவைகள் பறந்து கொண்டு இருக்கிறதுனால, இவனா வானத்தில் புறாக்கள் பறந்து கொண்டு இருப்பதனால் கழுகுகளுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி ஒன்று நினைப்பாங்க. அதை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க, வானத்தில் கழுகுகள் மட்டுமே பறந்து கொண்டு இருக்கிறதுனால் புறாக்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். போராட்டகனமான அரசியல் இல்லை, ஜெயலலிதா என்கின்ற ஆளுமை இல்லை, டாக்டர் கலைஞர் என்கின்ற ஆளுமை இல்லை. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் வயது முதிர்வு காலமாகிவிட்டார், வயது முதிர்வு காலமாக உட்காந்துட்டார். இன்றைக்கி அந்த பிரச்சனையில் இருக்குது. அவர் கூட அந்த கட்சியை கைப்பற்றுறதுக்கு நீச்சல் அடிக்க வேண்டிய சூழலில் இருக்குது. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சரியான எதிர்க்கட்சி எங்களுக்கு யாரும் இல்லை என்று பேசியவர்கள் சொன்னவர்கள் எல்லாரும் என்ன நிலைமைக்கோ போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வீரியமுள்ள கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. எடப்பாடி அவர்கள் ரொம்ப குறைந்தபட்ச அரசியலை பிஜேபியை தூக்கி பிடிச்சி பேசுகிறதுனால கிடைத்த வாழ்வு தான் திமுகவுக்கு. அதை தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும். ஆனால் அதனால் இந்த மாதிரி போராளிகளுக்கு இடமில்லை. இதே வைகோ அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்திருந்தால் தமிழ்நாட்டில் நித்தம் ஒரு போராட்டம், நித்தம் ஒரு ஆர்ப்பாட்டம், நித்தம் ஒரு மறியல் நடந்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட தலைவர் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்குள் நுழைந்தாரோ அவருடைய அந்த அரசியல் இந்த இனத்திற்காக, மதவாத அரசியலை தடுத்து நிற்பதற்காக, சாதியவாத அரசியலை தடுத்து நிறுத்துவதற்காக இல்லை, கார்ப்பரேட்டுகளின் பேர் ஆபத்துகளிலிருந்து தமிழ்நாட்டை காத்து எடுப்பதற்காக தன்னை ஒரு அஸ்திவாரத்துக்குள் மறைத்து கொண்டுவதைப் போல அவர்கள் மறைத்து கொண்டதனால் நடக்கின்ற அவலங்களில் இதுவும் ஒன்று. இது கழுகுகளின் ராஜ்யமாகிவிட்ட நேரத்தில் புறாக்களுக்கு வேலை இல்லை. ஆனால் புலி ஒருபோதும் கூண்டுக்குள் அடங்காது. வைகோ யார் என்று தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது மக்களுக்கான பிரச்சனையாக, மக்களுக்கான கேடு வரும் திட்டமாக உருவாகிற பொழுது அவர் யார் என்று தெரியும். அன்னைக்கெல்லாம் இந்த கமலஹாசன் போன்ற ஆட்கள் எல்லாம் எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. நான் கண்டையை சொன்னேன் இல்லையா, அந்த கண்டையோட நிலைமையில் தான் கமலஹாசன் இருப்பார் என்று உறுதியாக நான் சொல்கிறேன். அதை தாண்டி வந்தால் மகிழ்ச்சி, வரவேற்போம். ஆனாலும் மதி யூனிவர்ஸ் மூலமாக ஒரு சிறந்த பார்லிமெண்டேரியனை இழக்கக்கூடிய அந்த சம்பவத்தை மிக வருத்தத்தோடு பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.
கட்டாச்சா?